சரவணன் அவர்களை நினைப்பை ஒழிக்க முடியாத மனிதர். என்னை பொறுத்த அளவில் நேரம் கருதியும் முதலமைச்சரின் அடுத்த நிகழ்வு கருதியும் மிகச் சுருக்கமாக பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஓரிரு மணித்துளிகள் அதிகம் போனால் சரவணன் அவர்களின் சார்பில் நீங்கள் என்னை மன்னிப்பீர்கள் என்று எதிர்பார்க்கிறேன். என் அறியாமையை மன்னித்தவர் சரவணன். சிவப்பு மல்லி என்ற படத்திற்கு பாட்டெழுத முதலில் அந்த ஸ்டுடியோவுக்குள் நுழைகிறேன். ஜமக்காலம் விரித்து சங்கர் கணேஷ் அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு 4 நாற்காலிகளில் 4 பேர் அமர்ந்திருக்கிறார்கள். ராம நாராயணன் என்னை வரவேற்கிறார். உள்ளே நுழைந்த நான் ஒரு கிராமத்து இளைஞன், நாகரிகம் அறியாதவன். நான் கேட்கிற கேள்வி, உங்களில் யார் குமரன், உங்களில் யார் சரவணன், உங்களில் யார் பாலசுப்ரமணியன் என்று கேட்டேன். இந்த அறியாமையை மன்னித்தார் அல்லவா, அதற்காகவே சரவணன் அவர்களை என் வாழ்நாள் முழுக்க நான் நன்றி உள்ள ஒருவராக நினைத்து பார்க்க வேண்டிய இடத்தில் நான் இருக்கிறேன். கலா ரசிகன், வெறும் தயாரிப்பாளர் மாத்திரமல்ல, பணத்துக்கு படம் தயாரிக்கிற கூட்டம் அல்ல ஏவிஎம் குடும்பம். கலை, நயம், மொழி, தமிழ், இசை, ஒப்பனை, நடிப்பு என்று எல்லாவற்றிலும் உச்சம் காண துடிக்கிற கூட்டம் ஏவிஎம் குடும்பத்தார் கூட்டம் என்று நினைக்கிறேன். ஒரு பாட்டு சுசிலா பாடிக்கொண்டிருக்கிறார். நாங்கள் ஒலிப்பதிவு கூடத்தில் இருக்கிறோம். ஒரு வரி வருகிறது, இந்த இரவு விடிந்து விட வேண்டும், இல்லை இளமை கரைந்து விட வேண்டும். இந்த பாட்டு வந்த உடனே ஏவிஎம் சரவணன் சார் சங்கர் கணேசை கூப்பிட்டு, நிறுத்துங்க ஒலிப்பதிவை. என்னையா இந்த 2 வரி என்ன அழகா எழுதியிருக்காரு. இந்த இரவு விடிந்து விட வேண்டும், இல்லை இளமை கரைந்து விட வேண்டும். சவுண்டே இல்லாம ஹார்ட் லிப்ல அந்த அம்மையாரை பாட வைத்து சத்தம் இல்லாம இதை மீண்டும் ஒலிப்பதிவு செய்யுங்க. இதனால் தெரிந்து கொண்டேன், ஒரு தமிழ் காதல் கொண்டவரோடு தான் நாம் நட்பாக இருக்கிறோம் என்று நான் தெரிந்து கொண்டேன். நாங்களெல்லாம் மதிக்கிற பெருமாட்டி சரவணன் அவர்களின் துணைவியார். மரணத்திற்கு முன்பு அவர் சொல்லி சென்ற வார்த்தைகள், அவர் எவ்வளவு பெரிய மனிதன் என்பதை எனக்கு வெளிச்சம் போட்டு காட்டின. என் மரணத்திற்கு பிறகு என் மனைவி வெள்ளை சேலை அணியக்கூடாது, மங்களங்களை அழித்துக் கொள்ளக்கூடாது, நெற்றிப்பொட்டு நிறைவோடு திகழ வேண்டும், பூக்கள் அணிந்து கொள்ளலாம், கைவளைகள் கழற்ற வேண்டாம், எந்த ஆபரணத்தையும் என் மனைவி என் மரணத்தால் துறக்க வேண்டாம் என்று சொல்லி செல்கிற ஓர் உயர்ந்த உள்ளம் தன் மரணத்திற்கு பிறகும் தன் துணைவியார் இந்த சமூகத்தால் மதிக்கப்படுகிற இடத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி சென்ற அந்த நல்ல கணவனை எப்படி நாம் மறப்பது? நல்ல தயாரிப்பாளர், நல்ல தமிழ் ரசிகர், நல்ல கணவர், நல்ல தந்தை, நல்ல சமூக மனிதர். அவர் அவர் சென்று பணியாத திருமண வீடுகள் இல்லை, அவர் சென்று அஞ்சலி செலுத்தாத இறப்பு வீடுகள் இல்லை. ஏவிஎம் குடும்பத்துக்கே எல்லா நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரே ஒரு ஒற்றை அடையாளம் சரவணன். அவர் மறைந்து விட்டார் என்பது பௌதிக உண்மை. பிசிக்கலா அவர் இல்லை, எலும்பும் நரம்பும் சதையுமாய் அவர் இல்லை. ஆனால் உணர்வுகளாய், நிறைவுகளாய், நல்லெண்ணங்களாய், விழுமியங்களாய் அவர் நிலைத்து வாழ்வார். வாழ்க சரவணன் அவர்களின் நினைவுகளும் புகழும்.